நண்டு செத்தா உனக்கு என்ன, நரி செத்தா உனக்கு என்ன, உனக்கு என்ன, எது செத்தா என்ன? நீ பாரு, இந்த தேனி நான் பார்க்கிற போது தேனி வருது. தேனீக்கள் என்ற இனம் இறந்து விட்டால் மானுட இனம் 4 ஆண்டுகள் கூட வாழாது. நான் சொன்னா பைத்தியக்கார போய் சின்னவன் படிக்கல, அறிவியல் பேரறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றான்டா 4 ஆண்டுகள். தேனி செத்து போச்சுன்னா தேனிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? உயிர் பெருக்கம் இருக்காது, உயிர் சூழல் இருக்காது. பூச்சி, வண்டு, வண்ணத்து பூச்சி, தேனீக்கள் இல்லை என்றால் எல்லா செடியும் பூக்கும் காய்க்காது. இந்த உயிரியல் உண்மையை அறியாத நீ என்ன செய்ய போற? என்ன தெரிஞ்சுக்க போற? நீ 500 ரூபாய்க்கு ஓட்ட போட்டு எங்களை ரோட்ல போட்ட தவிர நீ சாதிச்ச என்ன? 50 வருஷத்துல என்ன சாதிச்ச? தேனீக்களுக்கு என்ன சிம்மான், என்ன சிம்மான் பிரச்சனை? இந்த மீன் செத்து கிடக்கு, அப்புறம் வாழை. இந்த தேனீக்கள் என்ன இல்லைன்னா என்ன? இது போகும். தேனி இனம் அழியுது. ஏன் அழியுது? எதனால் அழியுது? 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டது ஒரு தேனி, ஒரு சின்ன பூச்சி. 1000 நாய்களின் மோப்ப சக்தியை கொண்டதுங்கிறான். நீ ஒரு தேன்றாட்டில் பார்க்கிற, தேன்கூட்டில் பார்க்கிற தேனை அது சேமிக்க 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பூக்களை போய் நுகர்ந்து கொண்டு வருது. பூக்கள்ல இருந்து தேனை எடுத்துட்டு வருது. நீ ஒரே அதை டப்புன்னு எடுத்து சாப்பிட்டு போயிட்டு இருக்க. அதை நம்முடைய தாத்தா ஜேசி குமரப்பா எழுதுனது சேவை பொருளாதாரம்ங்கிறாரு. அவனுடைய சேமிப்பை அவன் அவனுக்காகத்தான் சேமிக்கிறான். அவனுடைய தன்னலத்தில், அவனுடைய உணவுக்கு சேமித்ததில் பொது சேவை இருக்கு, சேவை இருக்கு, அது பலருக்கு பயன்படுது. அதனால் அது சேவை பொருளாதாரம்ங்கிறது. அவனுக்கு தான் எடுத்தான், ஆனால் நீ எடுத்துக்கிட்ட. நம்ம சொல்லும்ல, பசு மாடு, பசு பால் தரும், காகம் வடையை திருடி விட்டது. நமக்கு கற்பிப்பான். காகம் எடுத்துக்கிட்டு போறது, வடையை பசிக்கு தூக்கிட்டு போறது திருட்டு. ஆனால் இவன் பசுமாடு காலால உதைமோனு காலை, வாளால் அடிச்சு போன வாழை, ரெண்டையும் உள்ள விட்டு அப்படி கட்டிட்டு கறக்கிறதுக்கு பேர் பசு பால் தரும். நீ தாண்டா பெரிய திருட்டு பையாடே. அது பால் கறக்கிறது கண்ணுக்குட்டிக்கே. அது மாதிரிதான் இது. அது தேனை சேர்த்தது அதன் உணவுக்கு, நீ எடுத்துட்டு வந்துட்ட. அதுதான் அது சேவை பொருளாதாரம். அந்த தேனி ஒரு பூ, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய், பீக்கங்காய், மிளகாய் எல்லாம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் மாங்காய் பூத்திருச்சு, மாமரம் பூத்திருச்சு, பலாமரம் பூத்திருச்சு. அந்த பூக்களில் போய் வண்ணத்து பூச்சி, வண்டு, இந்த தேனீக்கள் போய் தேனை குடிக்கணும். அதுக்கு போகுது. அதுக்கு தெரியாது நாம் மகரந்த சேர்க்கையை கடத்துறோம்னு. அது போய் தேனை ஒண்ணு போகும்போது ரெக்கையில மூக்குல மகரந்தத்தை ஒட்டிக்கிறது. அங்கிருந்து போய் இன்னொரு பூவில் ஒட்டுது. இங்க ஒட்டுன மகரந்தத்தை இங்க கடத்திடுது, அங்க ஒட்டுன மகரந்தத்தை இந்த பூவுல கடத்திடுது. இப்படியே தன்னையும் அறியாமல் பல ஆயிரக்கணக்கான பூக்களில் இந்த உடலில் ஒட்டிய மகரந்தத்தை கடத்தி கடத்தி போகுது. இந்த மகரந்த கடத்தலில் தான் அந்த பூக்கள் சூழ் கொள்ளுது, கரு கொள்ளுது. அப்போதான் பூக்கு, அந்த பூ காயாகுது, கனியாகுது, உனக்கு பலனாகுது. இந்த வண்ணத்து பூச்சி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். செத்துருச்சு. இப்ப எப்படி தெரியுமா? பல்லாயிரக்கணக்கான கூலி ஆட்களை விட்டு இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான், இந்த பூவையும் இந்த பூவையும் ஒட்டிக்கிட்டு இருக்கான். ஏன் மகரந்தத்தை கடத்துறான்? ஏன்? வண்ணத்து பூச்சி இல்ல, தேனீக்கள் இல்ல. ஏன் செத்தது? உன் கருமம். பாக்டம்பாஸ் 20 பொட்டாசியம் 60ன்னு போட்டு வேர்ல நஞ்ச போட்ட, அப்புறம் பூச்சிக்கொல்லின்னு போட்ட, பூச்சிக்கொல்லின்னு மருந்து அடிச்ச. பூச்சினா பூச்சி மட்டும் சாகுதா? பூச்சி ஏன் கொல்ற? உன்னால் மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்த முடியுமா, உருவாக்க முடியுமா? முடியாது. அதை செய்கிற அரிய பணியை செய்கிற இயற்கையின் அருங்கொடை பூச்சி, வண்டுகள். நான் எங்க அப்பாட்ட கேட்டேன், இந்த பூச்சி கொல்லி, பூச்சியை ஏப்பா கொல்லணும்? ஒரு பூச்சி தேர்ந்தருது, ஒரு பூச்சி பட்டு நூல் தருது, அதை ஏன் கொல்லணும்? ஏன் கொல்லணும்? அப்ப எப்படி சாகுது அந்த பூச்சி? தேனீக்கள் எப்படி சாகுது? இங்க பாரு, இந்த தேன்கூட்டை பார்க்கும்போது அதுல இந்த படத்தை பாரு. இந்த படம் என்ன உனக்கு உணர்த்துது? என்ன உணர்த்துது? இந்த பூமியை, உன் கையில நீ வாழ்ந்துகிட்டு இருக்க பூமியை இன்னொரு தலைமுறைக்கு நீ பத்திரமா ஒப்படைக்கணுங்கிறத உணர்த்துது. இது ரெட்டலை சின்னம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, இது ஒரு ஈரக்கொலை லங்ஸ். இப்படி இருந்த பூமியை நீ கர்மம் முடிச்சவனே இப்படி மாத்தி வச்சிருக்க. புரியுதா? படம் புரியுதா? இதுக்கு மேல விளக்குற மாதிரி என்னால பேச முடியாது. அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இதை நீங்க நன்கு கவனிக்கணும். அப்ப என்ன பண்ற, நம்ம இந்த ராணி தேனி இருக்காருல்ல, அவன் என்ன பண்ணுவான்? கட்டளையிடும். அந்த ராணி தேனி கட்டளையிட்டோன்னே எல்லாம் அந்த சேவக ராணிகள், பாதுகாப்பு தேனீக்கள் எல்லாம் இருக்கும். அவங்க பாரு, இந்த குருவியை மட்டும் பாரு. இந்த குருவி இதுவே 1/2 கிலோ தான் இருக்கும், ஆனா 1 கிலோ பிளாஸ்டிக் வயிற்றுல இருந்து செத்துருக்கு.
நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த பாவத்தை சென்ற பாவி யாரு? நம்ம தான். நல்லா கவனிச்சுக்க. நீ இந்த நிலையில் இந்த காக்கா செத்தா என்ன? இவையெல்லாம் விதை தூவும் தூதுவர்கள். இவர்கள் வேப்ப மரம், ஆலமரம், அரச மர விதைகளை சாப்பிட்டு பல்வேறு இடங்களில் போய் விதைப்பவர்கள். மலை முகடுகளில் இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருது. மலையில் இருந்தால் உனக்கு அருவி வருது, ஆறு வருது, ஆறிலிருந்து நீர் வருது, சோறு வருது, பயிர் வருது, உயிர் வருது, வாழ்க்கை வருது. உன்னுடைய வாழ்க்கையை தந்தவன் இவன். மலை முகடுகளில் இருக்க அத்தனை மரங்களையும் நட்டது இந்த பறவைதான். செத்து கிடக்கிறாள். இனி யார் நடுவான்னு பாத்துக்க. நீ செத்துருச்சு, காக்கை செத்துருச்சுன்னு கவலைப்படாம இருக்காது ராஜா. நாளைக்கு நீ கருமாதிக்கு சோறு வச்சாலும் திங்க காக்கை இருக்காது. நீயே கத்திக்கிட்டு சென்னுட்டு சாக வேண்டியதான். பாத்துக்க, ஒவ்வொன்னா பாரு. இந்த சூழலில் அந்த தேனி கட்டளையிடும் போது இந்த தேனீக்கள் பறந்து போய் தேனை உண்ண போகுது. எல்லா செடிகளில் இருக்க பூக்களை போய் உண்ணுது. நீ இந்த பூச்சி வந்து தின்னு வரும் என்ன பண்ற? பூச்சி மருந்தை அடிச்சு வைக்கிற, பூச்சிக்கொல்லி அடிச்சு வைக்கிற. அதை உண்ட உடனே தேன் இல்லாமல் நஞ்சா இருக்கு. அந்த நஞ்சை உண்ட பிறகு இந்த தேனீக்கள் அப்படியே மயக்க நிலைக்கு வந்துருது. எப்படி வந்துருது? எங்கிருந்து நாம் பயணப்பட்டோம் என்பது அது தேன்கூட்டிலிருந்து கிளம்பும் போது அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த மலர்களில் தேனை உண்டு விட்டு, இந்த நஞ்சு கலந்த அந்த தேனை உண்டு விட்டு திரும்பும் போது ஒரு மயக்க நிலைக்கு போயிருது. தான் எங்கு கிளம்பினோம், எங்கு செல்ல வேண்டும் என்கிறத முகவரியை மறந்துருது. எப்படி? டாஸ்மார்க்ல நல்லா ஃபுல்லா மப்படிச்சு சரக்கு அடிச்சவன் வீடு எங்க இருக்குன்னு தெரியாம எங்கேயாவது முட்டி அப்படி ரோட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி இந்த தேனீக்கள் கிளம்பி வந்த இடத்தை மறந்து அங்கங்கே விழுந்து செத்துருது. எல்லா பூச்சியும் செத்த பிறகு பூச்சிகள் வரும் என்று காத்திருந்த ராணி தேனி செத்துருது. தேனீக்கள் இனம் அழிஞ்சிருது. நாம் அழிய போறதுக்கான அறிகுறி. அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நீ பாத்துக்க, இது பார்க்க அற்ப பூச்சியா இருக்குது. 1000 நாய் கல்ல விட்டு ஏறி ஓடும். ஒரு சின்ன பூச்சி தான். கல்ல விட்டு ஏறி நீ ஓடுவ, தெரிச்சு ஓடுவ. அப்ப பார்த்துக்க யார் வலிமையானவன்னு. நீ சின்ன பூச்சி நினைச்சிடாத. அப்ப என்ன பண்ணுது? இது எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்துவது, குளிரையும் வெப்பத்தையும் தடுத்து நிறுத்துவது காற்று படலம், அந்த வளிமண்டலம். அங்கிருந்து வருகிற வெப்பத்தை நேரடியாக பூமிக்கு வரவிடாமல், நம் தலைக்கு நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது மரங்கள். பூமியிலேயே மரங்கள் எல்லாம் பச்சையா இருக்கு, எல்லா செடி கொடியும் பச்சையா இருக்கு. அங்கிருந்து வருகிற வெப்பத்தை தடுத்து அது தனக்கான உணவை தயாரிக்குது. ஸ்டார்ச் அது எடுக்குது, அது சர்க்கரை எடுக்குது. அப்பா என்ன சொல்றாங்க நம்மாழ்வார், அங்க அந்த இலைகள்ல ஒரு தொழிற்சாலை இருக்குடா மகனேங்கிறார். அந்த என்ன பண்ணுது? தனக்கான உணவை அந்த வெயில், அந்த சூரிய ஒளியிலிருந்து எடுக்கும் போது இலை பச்சை உருவம் பெறும், பச்சை நிறம் பெறுது, பச்சையத்தை எடுத்துக்கிறது. அப்ப வெயிலை குறைச்சது, சாஃப்ட் பண்ணிருது. அதனால நீ மரத்து நிழல்ல போய் நிற்கும் போது உனக்கு வெயிலினுடைய தாக்கம் தெரிவதே இல்லை. அப்ப அதை தாங்கி நிறுத்துது. இதுல இருந்து என்ன தெரியுது? மரம் வளர்ப்பது மானுட கடமை என்று தெரியுது. மரம் வளர்ப்பது, மரம் என்பது மனித உயிர் மட்டுமல்ல, பறவை பட்சிகளின் வீடு, அதற்கான உணவு. மரம் என்பது மழை. எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டு அதை செய்யணும். நீ அதை விட்டு நீ இங்க இப்ப இருக்கிறவங்க என்ன தெரியுமில்ல, மரம் இந்த ஒரு பாட்டு வரும்ல, காசு பணம் துட்டு, அது மாதிரி மரம் காசு பணம் துட்டு வெட்டுன்னு வெட்டிக்கிட்டு இருக்கான்.